எங்க இதுல கூட விராட் கோலி ஃபர்ஸ்ட் இடங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து மேட்ச்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னது ஏதுன்றத ஃபுல் டீட்டெயிலா சொல்றோம். எஸ் ஐபிஎல் பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த தருணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் ஜிடி. ஸோ டாஸ் வின் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி நாங்க போலிங் செலக்ட் பண்றோம். ஏன்னா பெங்களூர்ல போலிங் எடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி எடுத்தாங்க. ஸோ ஓப்பனிங் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்ஷனும், சுமன் கில்லும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஆடுனாங்கன்னே சொல்லலாம். முக்கியமா சாய் சுதர்ஷன் 58 பாலுக்கு 100 ரன் வெளுத்து வாங்கிட்டாப்படி. சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 24 பாலுக்கு 32 ரன். அதுக்கப்புறம் பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16 பாலுக்கு 25 ரன். அப்படியே நல்லா ஏத்தி வச்சிருந்த ரன் ரேட்ட படிப்படியா குறைக்கிறோம் பார்க்குறீங்களா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடி அவங்களுக்கு அவங்களே மண்ண போட்டாங்கன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குறைச்சுக்கிட்டு பெஸ்ட் பவுலிங் பை ஆர்சிபின்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பரா பவுலிங் போட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தரும், ஜேசன் ஹோல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி ஓவரா ஆடிட்டு இருக்கலாம்னு இருக்கும்போது, கடைசி ஓவர் குணால் பாண்டியா போட வர வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு மேய்ஞ்சுட்டாப்படி. ஹோல்டர் ஒரு 10 பாலுக்கு 23 ரன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 205ன்ற வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 206ன்ற ஒரு டார்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு வந்து குடுக்குறாங்க. அதுல 205க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 விக்கெட் இழப்புக்கு ஜிடி இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ நல்ல டார்கெட்டா பெங்களூர் கிரவுண்ட பொறுத்தவரைக்கும் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னங்க 205லாம் ரொம்ப கம்மிங்க அப்படின்ற மாரி இருக்கும்போது, என்கிட்ட பெஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்கன்ற மாரி முகமது சிராஜ் போட 14 ரன்னுக்கு பெத்தேல் அவுட் ஆக அப்படின்ற மாரி போயிருச்சு. ஸோ விராட் கோலியும், தேவ்தத் படிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நின்று வந்தாலே வேற யாரும் அடிக்கிற மாரிலாம் எனக்கு தெரியல. நம்ம நின்னு அடிப்போம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கல் ஒரு 27 பாலுக்கு 55 ரன். அந்த பக்கம் விராட் கோலி ஒரு 44 பாலுக்கு 81 ரன்னே சொல்லலாம். ஏப்பா என்னப்பா விராட் கோலி ஏதோ என்னப்பா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 80ஸ் 90ஸ் அவுட் ஆன டார்கெட் அதாவது 81லேருந்து 90க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆனது அதாவது செஞ்சுரி அடிக்காம அவுட் ஆன லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல நான் நிறையா வாட்டி பண்ணியிருக்கிறதுனால நான் முதல் இடத்துல இருக்கேங்க அப்படின்ற மாதிரி விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. ஸோ அப்படியே டார்கெட்டுகள் கம்மி ஆக ஆக ராஜத் படிதா 8 ரன் காலி, அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா 10 ரன் காலின்ற மாதிரி அப்பா ஐக்கியாஸ் மேட்ச்க்கு திருப்பி வந்துட்டோன்ற இருக்க மாதிரி இருங்க இருங்க பொறுங்க அப்படின்ற மாதிரி டிம் டேவிடும் குணால் பாண்டியாவும் அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ 5 விக்கெட் இழப்புக்கு 206ன்ற டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 19வது ஓவர்லயே நாங்கள் எட்டி பிடிக்கிறோம் கடைசி ஓவர் வரைக்கும்லாம் போகலை அப்படின்ற மாதிரி முடிச்சு வெற்றியை பதிவு செய்து விட்டார்கள் ஆர்சிபி. 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. ஸோ இதன் மூலமாக வந்து டேபிள் செகண்ட்ல இருக்காங்க. இன்னும் நிறைய மேட்ச் அப்டேட் கொடுக்கலாம் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.